ஆஸ்திரேலியாலேயே உங்களுக்கு பிடிச்ச சிட்டி எது சொல்லுவீங்க? அடிலைடு. கண்ணை மூடிட்டு அடிலைடு தான் சொல்லுவேன். எவனா பார்த்தாலும் வந்தவன் போனவன் எல்லாருமே அடிலைடா. அடிலைடு எப்படிப்பட்ட ஒரு கிரவுண்டு, எப்படிப்பட்ட ஊரு, எப்படிப்பட்ட பிச்சு. ஏப்பா நான் 10 பேர் சரி, வந்ததுல 7 பேர் அடிலைடு அடிலைடு அடிலைடுலயே உட்காந்துருக்கீங்க. எதுக்கு முதல்ல அடிலைடு? ஏங்க அடிலைட்ல தாங்க பவுலர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது டியூ வராது, நல்ல பவுலிங் போடலாம். நைட் டயத்துல வந்து நல்ல பவுலருக்கு வந்து அப்படி நல்லா ஸ்விங் சக் அப்படின்னு பால் ஸ்விங் ஆகும். இவ்வளவு பவுலர்ஸ்க்கு ஃபேவரட்டா இருக்கிற ஒரு கிரவுண்ட் அடிலைடா இருக்கு. யாரும் மெல்போர்னா அப்படி இருக்காது, பெர்த்தா இருக்காது. அதுக்கு அடிலைட்ல சூப்பரா பால் போடலாமே. எனக்கு புரியல. மெல்போர்னு, பெர்த், சிட்னி நிறைய இருக்கு. ஆனா அடிலைட் சொல்றதுக்கு இதுதான் காரணமா? இல்ல அது காரணம் என்ன காரணம் இல்ல. சுத்துறதுக்கு நல்லா நிறைய இடங்கள் இருக்கு. ஃபேமிலியா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கிளைமேட் நல்லா இருக்கும். என் பையனுக்கு அங்க அவன் தான் அந்த கங்காருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா. இந்த மாதிரி பல மெமரிஸ் இருக்கா. இதெல்லாம் நான் சிட்னி கிரவுண்ட்ல போய் கங்காரு எங்க தேட. சரி, நல்லா இருக்குங்க. கிரிக்கெட்டை பத்தி பேச வந்துட்டு குடும்பத்தை பத்தி பேச விட்டாயப்பா. கிரிக்கெட்டுக்காக தான் குடும்பத்துக்காக தான் கிரிக்கெட் விளாடுறேன், கிரிக்கெட்டுக்காக தான் குடும்பத்தை பாக்குறேன். விளாடுறேன்னு சொல்லலையே. என்ன அது? கிரிக்கெட்டுக்காக தான் குடும்பத்துல விளாடுறேன்.